அன்பர்களே, நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நிறைய நபர்கள் லட்சமாக செலவு பண்ணி காளி வசியம் செய்யணும், காளியை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு காளி சித்து எடுக்கணும், காளி வசம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஒரு சில குறுக்கு வழியுமே இருக்குது. சரிங்களா? பொதுவாக எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எந்திரம், மந்திரம், மை இந்த மாதிரியான பூஜை இதெல்லாம் வச்சு காளியை வசம் பண்ணுறது வழக்கம். ஆனால் இது இல்லாமல் ஒரு சில குறுக்கு வழியும் வச்சு பயன்படுத்தி நம்ம காளியை வசப்படுத்த முடியும். ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த காளி மை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதாவது காளியை அழைக்கக்கூடிய, காளியை வசம் பண்ணக்கூடிய மை. இது இது உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். விலையும் பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்கும். நீங்கள் லட்சமாக செலவு பண்ணி காளி பூஜை வசியம் பண்ணுறதுக்கு இதனுடைய விலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-12 ரூபா வரும்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் இதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். காளியை வசம் பண்ண நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? எந்திரம் பண்ணுவாங்க, அதற்குண்டான மை செய்வாங்க, அதற்குண்டான தந்திராக்களை கடைபிடிப்பாங்க, விரதம் இருப்பாங்க, பூஜை பொருட்கள் வைப்பாங்க. இதற்குன்னு குறிப்பிட்ட மண்டலம், 3 மண்டலம், 6 மண்டலம் இந்த மாதிரி டைம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க கடுமையான விரதம் இருந்து காளியை தன் வசப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமலே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே எளிமையாக தானாகவே காளி தன்னோட வசத்துக்குள்ளே வர்ற மாதிரி பண்ண முடியும். காளி பூஜையை பொறுத்தவரை காளி வசியம் அப்படிங்கிறது உங்களுடைய மனோ சக்தின்னு சொல்ல முடியும். அந்த மனோநிலையும் காளியுடைய அந்த சக்தியும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறது தான் காளி வசியம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உடனே காளியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கொண்டு வர முடியாது. சரிங்களா? காளியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ அது காளி வசியம்ங்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய மனோசக்தியும் காளியுடைய அந்த சக்தியும் என்னாகனா ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறதான் காளி விஷயம் அப்படின்னு சொல்கிறது. இப்பேற்பட்ட இந்த காளி விஷயத்தை வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டில் நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கபடியே வெறுமனே ஒரு மையை வச்சு காளியை தன் வயப்படுத்த முடியும். சரிங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, சரியாக இந்த மையை பயன்படுத்தணும் அப்படின்னா 100க்கு 90% நடக்கும். சரிங்களா? அது மீதி உள்ள 10% ஒரு சில பேருடைய நடவடிக்கைகளை பொறுத்து நீங்கள் மிஸ் ஆகலாமே ஒழிய 100க்கு 90% இது அற்புதமாக வேலை செய்யும். அதாவது நம்ம காளி மை அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நிறைய பேர் 1 நாள் 2 நாள் அதை பயன்படுத்திட்டு அது ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இதாக நினைப்பாங்க. அப்படி கிடையாது. காளி மையை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ காளி மையை இரவு நேரத்தில் நீங்கள் வச்சுட்டு காளியுடைய பொதுவான காளியுடைய மூல மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து சொல்லலாம். உங்களுக்கு பூஜை இருந்ததுன்னா பூஜை அறையில் உட்காந்து கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி வட திசை இல்லை அப்படின்னா கிழக்கு திசை உட்கார்ந்தபடி காளியுடைய ஆக்ருஷ்ண மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சும்மா ரொம்பலாம் வேணாம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி சொல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை நீங்கள் வெளியில் இருக்கும்போதோ இந்த மாதிரி சொல்லிட்டு வரணும். இப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேய் பிடிச்சிருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, பேய் பிடிச்சிருச்சு, துஷ்ட ஆன்மா பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
பார்த்தா அவங்க எங்கேயாவது போயிட்டு வரும்போது எங்கேயோ இருந்து அவங்கள பின்தொடர்ந்து வந்து அவங்கள ஆட்கொண்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைபாஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபர் இறந்து போய் அதே இடத்துல அந்த நபர் வந்து ஆன்மாவாக அலைவாங்க. அந்த வழியில் இந்த நபர் போவாங்க. அப்படி போகும்போது என்னான்னா அந்த ஆன்மா வந்து இந்த நபரை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடவே வந்துடும். இதை வந்து பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தானாகவே வந்து பிடிச்சிக்கிறது. அதே போல் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி இது மாதிரி மந்திர தியானம் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய காளி உங்கள் பின்னாடி வரும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நீங்கள் வந்து பூஜை போட்டு படையல் வச்சு விரதம் இருந்து விரதங்களை கடைப்பிடிச்சி கடுமையான தவம் இருந்தெல்லாம் நீங்கள் அழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காளிமையோடைய ஒரு எஃபெக்டை நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் மையை பயன்படுத்தி இரவு நேரங்களாக நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அடிக்கடி அதே மந்திரத்தை சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு ஆடமைக்க போகிறீங்களோ மடமைக்கு போகிறீங்களோ இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்களோ ஏதோ ஒரு இதுக்கு போகிறீங்க. அப்போ அப்படி போயிட்டு நீங்கள் வர்ற வழியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு காளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காளி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா காளியும் நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு காளி வந்து என்ன ஆகுன்னா உங்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி பின்தொடர்ந்து வந்தது இரவில் வந்து உங்களுக்கு கனவுல காட்டுறது, தூக்கத்தில் அமுக்கிறது, இந்த மாதிரி ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் மைய மறுபடியும் பயன்படுத்தி காளி தியானத்தை நீங்கள் கண்டினியூ பண்ண என்ன ஆகுனா அது வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கும். அதனுடைய இருப்பிடத்தை காட்ட ஆரம்பிக்கும். அது எங்கே இருந்து வருது அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிக்கும். அதனுடைய உருவத்தை காட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? அது எங்கேருந்து வருது, அதனுடைய உருவம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட காட்ட ஆரம்பிக்கும். அப்படி காட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் கூட அதை வந்து ஐக்கியமாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள், ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடக்க போதுன்னா அதை வந்து ஒரு சில நேரங்களில் எது முக்கியமோ அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? சொல்ல ஆரம்பிக்கும். அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து உங்கள்கிட்ட உடனே வந்து காட்ட ஆரம்பிக்கும், இல்லாட்டினா சொல்ல ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு காளியை பொறுத்து மாறும். சரிங்களா? அப்போ நீங்கள் பல மண்டலம் கடுமையான விரதம் இருந்து படையில் போட்டு எந்திரம் மந்திரம் மை தந்திரா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வெறுமன ஒரு மையை வச்சே நீங்கள் சரியாக அதை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெறுமன ஒரு மையை வச்சே நீங்கள் இதை வந்து ஒரு காளியை வந்து தன்னோட வசத்துக்குள்ளே வர வச்சிட முடியும். இந்த மாதிரி தன் வயப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். எப்போ அழைச்சாலும் ஓடியாரும். அது வர்றதையும் உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு பழகின ஒரு விலங்கு ஏதோ ஒன்று வருதுன்னா அதனுடைய ஸ்மெல்லோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு உங்களால் அது நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறத உணர முடியும். நல்லா க்ளோஸாக பழகினீங்க. அதே போல் தான் தெய்வங்கள் உங்கள்கிட்ட வந்தது அப்படின்னாலும் அதையும் உங்களால் உணர முடியும். அப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் வந்து சொல்லும். எந்த மாந்திரிக விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். இதற்கு எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த மையை பயன்படுத்தி காளியுடைய மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இரவு நேரங்களில் நல்லா கேட்டுக்கிறங்க. இரவு நேரங்களில் சொல்கிறது மட்டும்தான். என் பகல் நேரத்தில் சொல்லக்கூடாதா அப்படின்னா, என்னுடைய அனுபவம், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க அனுபவம் இதெல்லாம் வச்சு சொல்லும்போது பகலை விட இரவு நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா காளிக்கு இரவுங்கிறது ரொம்ப உகந்த நேரம் அப்படிங்கிறதுனாலயா என்ன அப்படிங்கிறது தெரில. பகல் நேரத்தை விட பகலில் ஒரு 5% எஃபெக்ட் தெரியுது அப்படின்னு வச்சுக்கிறோமே. இரவு நேரத்தில் ரொம்ப இரவு நேரம் ஒரு 8, 9, 10, 11, 12 மணி இது மாதிரி எப்படி இருந்தாலும் பண்ணலாம். இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100%, பகலில் ஒரு 5னா இரவு நேரத்தில் ஒரு 100% தெரியும். இதே இது நீங்கள் பகலில் யாருமே இல்லை, வீட்டில் தனிமையாக நீங்கள் இருக்கீங்க, அப்போயில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து சிம்பிளாக ஒரு மையவோ மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுனாலே எங்கேயோ இருக்க நமக்கும் அந்த காளிக்கும் சம்மந்தமே இருக்காது. எங்கேயோ இருக்க ஒரு காளியை வந்து தம் பின்னாடி
வர வச்சிரும் இந்த மை. அந்த அளவுக்கு இந்த மைக்கு வந்து சக்தி இருக்கும். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்கள் இந்த மையை வந்து ஒரு குறி சொல்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. குறி சொல்கிற மைங்கிறது வேறு, காளி மைங்கிறது வேறு. சரிங்களா? ஆமாம், சிறு சிறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான பவர் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு காளியை நீங்கள் வசியம், அவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணி நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு சில பயிற்சியிலேயே அந்த ஏதோ எங்கேயோ இருக்க காளியை உங்ககிட்ட வர வச்சு வசம் பண்ணிட முடியும். சரிங்களா? ஆமாம், இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர்களுக்கு கொடுத்துருக்கேன். விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. அதாவது விவரம் தெரிஞ்சவங்க. சரிங்களா? நம்ம சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், விவரம் தெரியாதவங்க தான் இதில் வந்து கண்டிப்பாக கோட்டை விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்தை பயன்படுத்திய உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தையோ, இப்போ ஒரு நபர் உங்களை தேடி வர்றாருன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு பார்த்துட முடியும். சரிங்களா? நான் சொன்னது வெறும் 10% தான். இன்னும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா 100% அந்த இதையும் பவரையும் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஆமாம், இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காளிமையுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் காளிமை வாங்குகிறாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.